Hi friends, welcome back to my channel Queen's Kaivannam Tamil. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போறோம். என்ன மெனுன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், பருப்பு போட்டு கீரை கடையல் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல், கோவக்காய் வறுவல் பண்ணிட்டு தயிர். இப்போ வெயில் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதனால தயிர். குக்கரில் ஏற்கனவே உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ அந்த குக்கர்லேயே தோரம்பருப்பு வந்து 1 கப் அளவு ஊற வச்சு வச்சுருந்தேன், கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு அது கூடயே கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயம் சேர்த்து இந்த பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி நல்லா அந்த பருப்பு குழையிற அளவுக்கு 3லேருந்து 4 விசில் விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு விசில் வர்றதுக்குள்ளே இந்த பக்கம் கீரைக்கு வேக வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி சூடான உடனே சின்ன வெங்காயம் ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் தோலை உரித்து வச்சுருக்கேன். அது கூடயே ஒரு முழு பல்லளவு பூண்டை தோலை உரித்து சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தேவையான மாதிரி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நான் இன்றைக்கி ஒரு 4 பச்சை மிளகாய் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பெரிய தக்காளியாக நல்லா ஒரு தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வேகட்டும். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் தனியாக எடுத்துடலாம். நான் இன்றைக்கி கீரை வந்து மண் சட்டியில் தான் கடைய போகிறேன். அதனால் இந்த வெந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் தனியாக எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த தண்ணியிலேயே கீரையை வேக வச்சுக்கலாம். கீரை பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பருப்பு கீரை எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பருப்பு கீரையில் நிறைய மண் இருக்கும், அதனால் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை சேர்த்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இந்த கீரையும் நல்லா வேகட்டும். கீரை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கீரையோட தண்டை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா அமுக்க வருது இல்லையா, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கீரை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கீரையை இப்போ கடைஞ்சிக்கலாம். நம்ம மண் சட்டியில் கீரையை கடையும் போது இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கடைஞ்சிக்கலாம். அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். அந்த சூட்டோடையே நம்ம வந்து கடையணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது கீரை வெங்காயம் தக்காளிலாம் மசிஞ்சு வரும் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கடைஞ்சிக்கலாம். எதுக்காக வெங்காயம் தக்காளியை தனியாக ஒரு வாட்டி நல்லா மசிச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கீரையோடு சேர்த்து கடையும் போது அந்த வெங்காயம் தக்காளி அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். பச்சை மிளகாலாம் சரியாக கடைஞ்சி வராது. அதுக்காக இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு இது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சிருக்க கீரையை இது கூடயே சேர்த்து கடைஞ்சிக்கலாம் நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா கீரை அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இல்லையா. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா தோரம்பருப்பு, அதை சேர்த்து எல்லாம் அந்த கீரையோடு சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுடலாம். கீரையை மசிச்சு கொண்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து கேஸில் சாப்பாடு வேகுது, இன்னொரு பக்கம் அந்த கீரைக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றிட்டு அதுக்கு நல்லா காஞ்ச உடனே வடகம் வச்சுருப்போம் இல்லையா, வடகம் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வடகம் சேர்த்துக்கிறேன். வடகம் சேர்த்துட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே அந்த கீரையில் சேர்த்துக்கலாம்.
அடுத்ததாக உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 5லேருந்து 6 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயமாக 2 வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு துண்டு அளவு இஞ்சி, ஒரு 4லேருந்து 5 பல்லளவு பூண்டை உரலில் இடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அந்த தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். அதனால் இதில் கொஞ்சம் பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. அடுத்ததாக இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி, இந்த ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி வருது இல்லையா, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பொரியலுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காகவும் அந்த பட்டாணி வேகிறதுக்காகவும் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி கேஸெல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலா நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டாணி நல்லா வெந்துருச்சு. அந்த மசாலா நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சுருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி உதுத்து போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே வந்து செவக்க விடலாம். இப்போ உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக கோவக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே கோவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கோவக்காவை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். அந்த கோவக்காய் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வெந்து வரணும். நடுவில் ஓப்பன் பண்ணி கலந்து விடலாம். அப்போ தான் வந்து அது வந்து நல்லா எல்லா பக்கமும் வெந்து வரும். நம்ம வந்து தண்ணி ஊற்றலை இல்லையா, அது வந்து அடிப்பிடிக்காமையும் இருக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கும்போது. அந்த கோவக்காய் நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு கோல்டன் கலரில் செவந்து வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். மூடி வச்சு நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு இல்லையா செவந்து, இந்த ஸ்டேஜில் அந்த கோவக்காய்க்கு தேவையான மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்பயும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கோவக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு ரெடி பண்ணிட்டோம். ஒயிட் ரைஸு, கோவக்காய் ஃப்ரை, உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல், கீரை, பருப்பு கீரை போட்டு கடையல் பண்ணிவிட்டு தயிர். இது வந்து ஒரு டேஸ்டியான ஒரு சூப்பரான லஞ்ச் மெனுவாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ, பை பாய்.